உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல 2026 ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். முதல்ல நவக்கிரகனுடைய மாறுதல், அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறும் அப்படிங்கிறதையும், அடுத்தது கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கான தனிப்பட்ட முறையிலே எடுக்கப்பட்ட சுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது, அதிர்ஷ்ட நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்குறோம். இந்த சுப அசுப நாட்கள் அப்படிங்கிறது எல்லா நாளுக்கும், எல்லா வேலைக்கும், எல்லா காரியத்துக்கும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல பயணம் பண்ணி பாருங்க. இது ஒரு வழிகாட்டியை வச்சு பயணம் பண்ணி பாருங்க. எல்லா நாளும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணும். அடுத்து சந்திராசூரியன். இப்போ ராசி பலன்களை பார்க்கலாம். கும்ப ராசி நேயர்களே, இதுவரைக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. எவ்வளவோ செல்வங்கள், அதிர்ஷ்டங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா கூட நமக்கு நிறைய ஒரு அருமையான தனயோகம் இப்படி எல்லாமே நிறைய கிடைச்சிட்டு இருந்தது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல அப்படியே தலைகளா மாறி இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி, அயனசயனம் ஒரே ஸ்தானத்துக்கு அதிபதியாகி 2ஆம் இடத்துல வக்கர நிலையில அமர்ந்திருக்கார். ராசிநாதனே வக்கரம். அப்ப உங்களுடைய சொல்லு செயல்பாடு எல்லாமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியா, முன்னுக்கு பின்னு முரண்பாடாதான் கொஞ்சம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இந்த மாசம் கையாள வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா உங்களுக்கு இன்னும் 7 சனி காலம் இன்னும் முடியல. 2வது சுத்து யாருக்கு வருதோ, அதாவது 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் ஒரு முறையாவது திருப்பள்ளிக்காடு போய் அங்க பொங்கு சனீஸ்வரரை வழிபட்டு வர்றது உங்களுக்கு எல்லா நலங்களையும், வளங்களையும், செல்வம், தொழில், திருமணம் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுக்கும். ஏன்னா சனி கொடுப்பார், எவர் தடுப்பார். 2வது சுத்து வர்றவங்களுக்கு ஒரே ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா செல்வங்களும், எல்லா குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை சனி பகவான் அமைச்சு கொடுத்துருவாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும், தனஸ்தானத்திற்கும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். தனாதிபதி, லாபாதிபதி மறைகிறது. ஒரு வரக்கூடிய செல்வ வளங்கள் எல்லாம் சுத்தமா வற்றி போன ஒரு நிலையில தான் உங்களுக்கு இருக்கும். அவ்வளவு செல்வம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வாய்க்கலாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு பணம் பற்றாக்குறை உள்ள மாதமா தான் இது எல்லாமே. இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் 2026 தெரியுது. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் சுக பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். ஆக 2ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க. 4ஆம் அதிபதி வண்டி வாகன யோகங்கள், வீடு என்று சொல்லக்கூடிய, அதே மாதிரி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிட்டாங்க. ஆக செல்வத்தை கொடுக்கக்கூடிய இருபெரும் கிரகங்களுமே மறைஞ்சிட்டாங்க. இவர் ஒருத்தர் சுக்கிரன் நீச்சமாயிட்டார். அதனால வரக்கூடிய வருமானத்தை கையிருப்பு கரையாம ஜாக்கிரதையா பார்த்துட்டு, வரக்கூடியதுக்குள்ள அகலக்கால் வைக்காம கரெக்டா ஜாக்கிரதையா செயல்பட வேண்டியது இந்த மாசம், இந்த ஆகஸ்ட் 2026 உங்களுடைய பொறுப்பு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும், பூர்வ உத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும், ஆயுள் ஸ்தானம், அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதனும் 5-8 வரைக்கும் தான் 5ஆம் இடத்து அதிபதி. முதல் வாரத்துலதான் 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி ஆயிருக்கிறார். 5ஆம் தேதிக்கு மேல அவரும் 6ஆம் இடத்திற்கு வராது, சத்துருஸ்தானத்துக்கு வராது. அப்போ வீடு வண்டி வாங்குறது, கொடுக்கறது, காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, படிக்காம கையெழுத்து போடுறது, நம்பிக்கையில கையெழுத்து போடுறது, செக்குல கையெழுத்து போடுறது, ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே
தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஒரு பிரச்சனையை நம்மளே கேட்டு வாங்குற மாதிரிதான். ஏன்னா எல்லா முக்கியமான கிரகங்களும் 6, 8லயே மறைஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் இந்த மாத ஆரம்பத்திலேயே உங்க ராசியிலேயே 2 தான். அந்த பிறக்கிறப்பே, இந்த மாசம் பிறக்கிறப்பவே ராகுவோட சந்திரன் மனக்குழப்பம், டிப்ரெஷன்ல தான் இந்த மாசமே உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஆக இந்த மாசம் முடிகிற வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அடுத்து 7ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் அவரும் 17/8 வரைக்கும் 6ஆம் இடத்துல அமர்ந்துறார், மறைஞ்சிறார். அப்ப சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு கொடுப்பார். போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கலாம், அல்லது எதிரிகள் இருந்ததுன்னா, கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதுல வெல்லக்கூடிய ஒரு சக்தி. 17/8க்கு மேல 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திற்கே ஆட்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறாரு. அதனால சூரிய பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது அப்படிங்கிறது குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகளை கொண்டாந்து கொடுத்துரும். அதனால இந்த மொத்தத்துல இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் ரொம்ப விழிப்புணர்வா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் கும்பராசிக்கு இருக்கு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குமான செவ்வாய் பகவான், 3ங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணம். 10ங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தொழில் வளம் சிறக்கும். செய்யக்கூடிய தொழில்ல முடக்கம் இருக்காது. தொழில்ல வரக்கூடிய தொழில்னால உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வர்றதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். சகோதரர்கள் மூலமாக ஆதரவு உண்டு. நெருப்பு தொழில் செய்கிறவங்களுக்கு, யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காலம். அவிட்ட 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஆகஸ்ட் 1, 3, 5, 7, 10, 12, 13, 15, 18, 23, 25, 26, 28, 30. அசுப நாட்கள் ஆகஸ்ட் 2, 4, 6, 16, 21, 29, 31. யோக நாட்கள் ஆகஸ்ட் 12, 13. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஆகஸ்ட் 2, 4, 6, 8, 11, 12, 14, 16, 20, 24, 26, 27, 29, 31. அசுப நாட்கள் ஆகஸ்ட் 5, 7, 17, 22, 30. யோக நாட்கள் ஆகஸ்ட் 12, 14. அடுத்தது பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஆகஸ்ட் 3, 5, 7, 9, 12, 13, 15, 17, 21, 25, 27, 30. அசுப நாட்கள் ஆகஸ்ட் 4, 6, 8, 18, 23, 30. யோக நாட்கள் ஆகஸ்ட் 13, 15. இந்த சுப அசுப யோக நாட்கள் அப்படிங்கிறதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அது மத்திய பலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்கல. சில நட்சத்திரங்களுக்கு அசுப நாட்கள் அதிகமா வர்றதுனால நீங்க அந்த அசுப நாட்கள்லயே ஒரு வேலையை புதுசா தொடங்க வேண்டி இருந்தது அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை 4:30 6 மணிக்குள்ள அதை தொடங்குறதும், அல்லது அப்ப முடியல அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய பகல் 11:30 மணிக்கு மேல 11:45 12:30 வரைக்கும் இருக்கக்கூடிய 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தத்துல தொழில தொடங்குறதும் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். இப்ப சந்திராசனம் அப்படின்னு பார்த்தா 15/8/26 காலை 9:40 இருந்து 17/8/26 மாலை 4:30 வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராசனம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும்.